கிறுகிறுக்க வைத்த கிருமானி. கிரிக்கெட் விளையாட்டில் எதிரணியை கிறுகிறுக்க வைத்த முஸ்தபா ஹுசைன் கிருமானியின் 76வது பிறந்த நாள் 29/12/2024. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய கிரிக்கெட் வீரர் முஸ்தபா ஹுசைன் கிருமானி 29/12/1949 சென்னையில் பிறந்தார். அவரின் 21 வயதில் இந்திய தேசிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்தார். இந்திய வீரர் ஃபாரூக் இன்ஜினியரிடம் கிரிக்கெட்டில் பயிற்சி பெற்றார். 1976இல் நியூசிலாந்துக்கு எதிரான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார். 2வது டெஸ்டிலேயே ஒரே இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனையை சமன் செய்தார். 1979, 1983 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் விளையாடினார். 1983இல் இந்தியா உலகக்கோப்பையை வென்றிட கிருமானியின் பங்கு மகத்தானது. இந்த டெஸ்டில் சிறந்த விக்கெட் கீப்பர் என்ற விருதையும் பெற்றார். ஜிம்பாப்வேக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 17 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. கபில்தேவ் கிருமானி இணை 9வது விக்கெட்டுக்கு 126 ரன்கள் குவித்தது. 1979, 1980இல் மும்பையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விக்கெட் காக்கும் இரவு காவலனாக நைட் வாட்ச்மேன் களத்தில் 5 மணி நேரங்கள் ஆட்டம் இழக்காமல் விளையாடி 101 ரன்கள் குவித்தார். பின் வரிசையில் களமிறங்கி பேட்ஸ்மேன்களுக்கு உறுதுணையாக விளையாடி விக்கெட் காக்கும் நம்பிக்கை நாயகன் என்ற பெயரை பெற்றார். 88 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 2759 ரன்கள் குவித்தார். 2 சதங்களும் அடித்தார். 160 கேட்சுகளும் 38 ஸ்டம்பிங்குகளும் அவருடைய விக்கெட் வீழ்ச்சி வரலாற்றில் இடம்பெறும். 3.1 ஒரு ஓவர் பந்து வீச்சில் ஒரு விக்கெட் வீழ்ச்சிய சாதனையும் புரிந்துள்ளார். கிருமானி 49 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 373 ரன்கள் எடுத்தார். 27 கேட்சுகளை பிடித்தார். 9 ஸ்டம்பிங்குகளை செய்தார். கிருமானி சில ஆண்டுகள் கிரிக்கெட் தேர்வுக்குழு தலைவராகவும் பணியாற்றினார். இந்திய அரசு 1982இல் கிருமானிக்கு பத்ம ஸ்ரீ விருது வழங்கியது. இந்திய கிரிக்கெட் சங்கம் சையத் முஸ்தபா ஹுசைன் கிருமானிக்கு 2015ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது. கடந்த சில ஆண்டுகளாக கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி தொடர் தோல்வியை காண காரணம் இந்திய இஸ்லாமிய விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் போக்கும், தப்பித்தவறி அணியில் சேர்த்தால் இறுதியில் இறக்கிவிட்டு அவர்கள் எடுக்கும் ரன்களும் வீழ்த்தும் விக்கெட்டுகளும் வீணாவதுமே.